இப்போ நம்ம பார்க்க போற டைப் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இன்ஸ்டால்மென்ட் ரைட்டுங்களா? ஸோ தவணை முறையில வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறது. ஸோ இந்த டைப் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப ரேரான டைப் தான். பட் இருந்தாலும் இந்த டைப்பும் முக்கியமானது. நம்ம படிச்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 5% தனி வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளில் செலுத்த வேண்டிய தொகை ரைட்டுங்களா? கடனை அதாவது 6,450 கடனை தீர்க்க தேவையான சமமான ஆண்டு தவணை தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல் 2022ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. சரி ஓகேங்க. ஸோ இந்த டைப்புக்கு இந்த மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா பண்ணுறது தான் மிக எளிமையா இருக்கும். ஸோ ஃபார்முலா பாருங்க. இன்ஸ்டால்மெண்ட் தான் கேட்குறான். I is equal to 100 into A amount divided by 100 T plus RT bracket பண்ணிக்கலாம் into T minus 1 divided by 2. ஸோ இதாங்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா டைரக்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ரைட்டுங்களா? ஸோ ட்ரை பண்ணலாங்களா? ஸோ 100 இன்ட்டு அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 6450 அப்படின்றது அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க டிவைடட் பை 100 இன்ட்டு டி. டி எத்தனை கொடுத்துருக்காங்க 4 ஆண்டுகள், அப்போ 400 ரைட்டுங்களா? ப்ளஸ் ஆர்டி, ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5, டி வந்து பார்த்தா 4, ஐநா 20 ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டி மைனஸ் 1, டி வந்து பார்த்தீங்கன்னா 4, ஸோ 4ல் 1 போச்சுன்னா 3 டிவைடட் பை 2 ரைட்டுங்களா? 2க்கு 2 கேன்சல் பண்ணால் இது 10 ஆகிடும், 30, அப்போ இது 430 அப்படின்னு வரும் ரைட்டுங்களா? 6450 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா நமக்கு என்ன வருது பாருங்க 64500, இன்னொரு 00 எக்ஸ்ட்ரா வரப்போகுது டிவைடட் பை 430 ரைட்டுங்களா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுறேன், ஒரு 43, 15 43, இங்கே 00 இருக்கு, அப்போ 1500 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சராக கிடைக்குது. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ 944 கடனை 4 ஆண்டுகளில் 12% வட்டி வீதத்தில் திருப்பி செலுத்த வேண்டிய சமமான ஆண்டு தவணை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி என்டிபிசி 21ல வந்து கேட்டிருக்காங்க. சரி ஓகே, நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். I is equal to 100 into A divided by 100 into T ரைட்டுங்களா? ப்ளஸ் RT into T minus 1, இது க்ளோஸ் பண்ணிக்கிறேன், டிவைடட் பை 2. ஸோ இதான் ஃபார்முலா, டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாங்க அப்படி. ஸோ 100 இன்ட்டு ஏ என்னங்க வருது 944 வருது, டிவைடட் பை 100 இன்ட்டு டி என்னவங்க 4, அப்போ 400 ரைட்டுங்களா? ப்ளஸ் ஆர் என்ன வருது 12, டி வந்து 4, 12 48 ரைட்டுங்களா? டி என்ன வருது 4, 4ல் 1 போச்சுன்னா 3 டிவைடட் பை 2. பாருங்க, 1 2 2 2 4 4 2 8 ரைட்டுங்களா? அப்போ 24 இன்ட்டு 3 வந்து பார்த்தீங்கன்னா 72 கிடைக்கும். அப்போ இது ஒரு 400, அப்போ 472 மேலே மல்டிப்ளை பண்ணுங்க. 944 இன்ட்டு 100 பண்ணுன்னா 00 வரும், டிவைடட் பை 472. ஒரு 472 2 472 வந்து பார்த்தீங்கன்னா 944 2, அந்த 00 அப்படியே எழுதிக்கிட்டா நமக்கு ஒவ்வொரு மாசமும் 200 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 10% தனி வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் செலுத்த வேண்டிய தொகை வந்து பார்த்தீங்கன்னா 3300 கடனை தீர்க்க ஆண்டு தவணை தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஐபிபிஎஸ் கிளர்க் 2019ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம ஃபார்முலா டைரெக்டாக எழுதிக்கலாம். I is equal to 100 இன்ட்டு ஏ, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தொகைங்க, டிவைடட் பை 100 இன்ட்டு டி ப்ளஸ் ஆர்டி இன்ட்டு டி மைனஸ் 1 டிவைடட் பை 2. ஸோ இதாங்க ஃபார்முலா, நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணுவோம். ஸோ 100 எடுத்துக்கிட்டேன் இன்ட்டு அமௌண்ட் என்ன கொடுத்துருக்கான் 3300 கொடுத்துருக்கான், டிவைடட் பை 100 இன்ட்டு டி, டி வந்து பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்கான், அப்போ 500 நம்ம எழுதிக்கலாம் ரைட்டுங்களா? ப்ளஸ் ஆர்டி, ஆர் என்ன கொடுத்துருக்கான் 10, டி வந்து 5, 5 50 ரைட்டுங்களா? இன்ட்டு டி மைனஸ் 1, 5ல் 1 போச்சுன்னா 4 டிவைடட் பை 2 ரைட்டுங்களா? 1 2 2 2 4 250 100, அப்போ 100 கூட்டினா 500 கூட 100 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் 600 கிடைக்கும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3300 100 பெருக்குனா இன்னொரு 00 கிடைக்கும், 00 கேன்சல். பாருங்க, இது ஆறால் அடிங்க, ஆறால் அடிச்சா ஐஆர் 30, மறுபடியும் ஐஆர் 30 0, அப்போ 550 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக கிடைக்கும். ஸோ 550ன்றது தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
1740 கடனை 5 ஆண்டுகளில் 8% தனி வட்டி விகிதத்தில் செலுத்தி முடிக்க தேவையான ஆண்டு தவணை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்ல 2021 கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். I is equal to 100 into A divided by 100 T plus RT into T minus 1 divided by 2 ரைட்டுங்களா? ஸோ இப்போ பார்க்கலாங்க. ஸோ 100 இன்ட்டு ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1740. அப்போ 1740 கூட இந்த 00 ஆட் ஆகும் போது அவ்வளோதானே. டிவைட் பை 100 டி ரைட்டுங்களா? ஸோ டி எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 5 கொடுத்துருக்கோம். அப்போ இது என்ன கிடைக்கும்? 5 இன்ட்டு 100 எனக்கு 500 கிடைக்கும். ப்ளஸ் ஆர்டி ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 8%, டி வந்து பார்த்தீங்கன்னா 5, 8 5 40 ரைட்டுங்களா? டி மைனஸ் 1 டி வந்து 5, 5ல் 1 போச்சுன்னா 4 டிவைட் பை 2 ஒரு 2 2 2 2 4 ரைட்டா? 2 நாங் 8 80. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? இது டோட்டலாக எனக்கு 580ன்னு கிடைக்கும் ரைட்டா? ஸோ 1740 ஒரு 00 டிவைட் பை 580. ஒரு 0 கேன்சல் பண்ணுங்க. ஒரு 58 3 58 ரைட்டுங்களா? அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? 300ன்னு கிடைக்குது ரைட்டுங்களா? அப்போ இன்ஸ்டால்மெண்ட்ல எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்கும்? 300 ரூபா பெர் மந்த்துக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க. ஒரு நபர் 10,000 கடனை பெற்று அதை தலா 1000 வீதம் 11 மாத தவணைகளில் ஒரு மாசம் 1000 ரூபாய் அப்படின்ற வீதம் வந்து பார்த்தீங்கன்னா 11 தவணை இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து கட்டியிருக்காரு. திருப்பி செலுத்துகிறார் எனில் வட்டி விகிதத்தை காண்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இவர் வாங்குறது 10,000. இவர் 11 மாசமும் ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் கொடுத்துருந்தா எவ்வளவு கொடுத்துருப்பாரு? 11,000 கொடுத்துருப்பாரு ரைட்டுங்களா? 11Kன்னு எடுத்துக்கிறேன். 11Kன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா கேனா 1000 ரைட்டுங்களா? ஆனா வாங்குறது எவ்வளோ? 10K 10,000 ரூபாய். ஆனா இவர் எவ்வளவு எக்ஸ்ட்ரா கட்டியிருக்காரு? இன்ட்ரெஸ்ட் மட்டும் 1000 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்காரு ரைட்டா? இன்ட்ரெஸ்ட் மட்டும் 1000 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்காரு. சரி, ஓகே. இதை நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் மாசம் 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன். அதுல 1000 ரூபாய் கட்டிட்டாரு அப்படின்னு சொன்னா 2ஆம் மாசம் எவ்வளவு இருக்கும்? ரிமைனிங் அவர் 9,000 ரூபாய் கட்ட வேண்டியது இருக்கும். அப்போ அதுக்கு அடுத்த மாசம் 8,000 ரூபாய் கட்டிருக்கும். இப்படியே போயிட்டீங்கன்னா 11ஆவது மாசம் 0 தான் கட்ட வேண்டியதா இருக்கும் ரைட்டுங்களா? 11ஆவது மாசம் எதுவும் கட்ட தேவையில்லை. சாரி ஃபார் த இன்டர்வென்ஸ். சரி, ஓகே. இப்போ நீங்க 11ஆவது மாசம் வந்து பாத்தீங்கன்னா எதையும் கட்ட தேவையில்லை. அப்போ அது வந்து என்ன ஆயிடும்? 0K ஆயிடும் ரைட்டுங்களா? ஸோ மொத்தம் 11 மாசம்னு கொடுத்தா நீங்க 11ஆவது மாசம் நீங்க எதுவுமே கட்டல அப்படின்னா நம்பர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா n is equal to 10 தான் எடுத்துக்க முடியும் ரைட்டுங்களா? ஏன்னா 11 மாசம் நீங்க எதுவுமே கட்டலையே. அப்போ அந்த ஏழு எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலான்னா n into n plus 1 டிவைடட் பை 2 இதுதான் வந்து ஃபார்முலா. அப்போ n எவ்வளவு வந்துச்சு? 10. n plus 1னா 11. அப்போ 10 into 11 டிவைட் பை 2 ஒரு 2 2 I 2 10 11 55. அதாவது 55Kன்னு வரும் ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 55,000 ரூபாய் ரைட்டுங்களா? நீங்க அந்த 11 மாசத்துல ஆக்சுவலி 10 மாசம் தான், 11 மாசம் 0 ஆயிடுச்சு. ஸோ டோட்டலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா 55ன்னு எடுத்துக்கிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம் ரைட்டுங்களா? சரி, ஓகே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா SI is equal to PNR by 100 ரைட்டுங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 1000 rupees ரைட்டுங்களா? பிரின்சிபல் எவ்வளோ? 55,000 ரைட்டுங்களா? இன்ட்டு n வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees அப்படின்றது ஒரு மாசத்துக்கு ரைட்டுங்களா? 1 டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா நமக்கு அந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இயரா கன்வெர்ட் ஆகிடும் ரைட்டுங்களா? டிவைடட் பை 100. இது 100 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் ரைட்டுங்களா? 00 கேன்சல் பண்ணுறேன். ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணுறேன். அப்போ என்ன இருக்கு? 100 டிவைடட் பை 55 ரைட்டுங்களா? மேலே ஒரு 12 1 ரைட்டுங்களா? ஈக்குவல் டு ஆர். ஸோ இப்போ பாருங்க 1200 ஆகுதுங்களா? 1200 டிவைடட் பை 55. இதை எனக்கு சால்வ் பண்ண என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க அப்படியே டேட்டா பாருங்க. 2 55 110 ரைட்டுங்களா? மிச்சம் எவ்வளோ இருக்கு? 10 இருக்கு. அப்போ இந்த ஒரு 0 இருக்கு. ஒரு 55 போச்சுன்னா மிச்சம் 45 டிவைட் பை 55 இருக்கும். இது அடிச்சது 9 45 11 55. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 21 9 by 11
பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்குது. இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ பாருங்க, 5 ஆண்டுகளில் 10% வட்டி விகிதத்தில் செலுத்த வேண்டிய தொகை 4800. ரைட்டுங்களா? கடனுக்கான ஆண்டு தவணை தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ போன கொஸ்டினையும் வந்து பார்த்தீங்கன்னா இதே நம்ம ஃபார்முலா போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கலாம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சால்வ் பண்ணி பார்க்கலாம், இன்னொரு மெத்தடும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணுறதுக்காக கொஸ்டின் தான். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற கொஸ்டின் தான் நாங்கள் போன சம் வந்து 5th சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக சால்வ் பண்ணி காமிச்சோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலாலே பண்ணிடலாம். சரி, ஓகே. ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா I இஸ் ஈக்குவல் டு, ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஒரு செகண்ட். ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா I இஸ் ஈக்குவல் டு, சாரி, ஓகே, I இஸ் ஈக்குவல் டு 100 into A divided by 100 into T plus என்ன கிடைக்குதுங்க, RT into T minus 1 divided by 2. ரைட்டுங்களா? அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதாங்க. ஸோ 100 into A அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 4800. ரைட்டுங்களா? டிவைட் பை 100 into T. T வந்து 5னா, சரி, ஓகே, நம்ம 5ஆல் பெருக்கி நம்ம டைரெக்டாகவே எடுத்துப்போம். டிவைட் பை 100T. T வந்து பார்த்தீங்கன்னா 5னா 100 into 500 500 ப்ளஸ் RT. R வந்து பார்த்தீங்கன்னா 10%, T வந்து 5, 5 50. ரைட்டுங்களா? T மைனஸ் 1. T வந்து 5ங்களா, ஸோ மைனஸ் 1, அப்போ 4 வரப்போதுங்களா. டிவைட் பை 2. ஒரு 2 2 2 2 4, 2 50 100. 100 கூட 500 கூட்டினா நமக்கு 600 கிடைக்கும். மேலே அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்க. 48 ஒரு 00, மறுபடியும் இந்த 00 நான் ஆட் பண்ணுறேன். டிவைட் பை எனக்கு என்னங்க கிடைச்சது, 600 கிடைச்சது. ஸோ இந்த 00க்கும் இந்த 00 கேன்சல் பண்ணுறேன். 8 ஆர் 48. அப்போ எனக்கு 8, இந்த 00 ஆட் பண்ணுறேன். 800 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்சராக கிடைக்கும். Indus Classes.